ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை இருந்த போராட்டங்கள் எல்லாமே முடிந்து விட்டது என் தங்கமே. மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். ஏன் கலக்கமாக இருக்கின்றாய்? நான் உன்னோடு தானே இருக்கின்றேன். நான் உன்னை கைவிட்டு விடவில்லையே. நீ என்னிடம் பேசும்போதெல்லாம் நான் மௌனமாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். கேட்டுவிட்டு உனக்கு பதில் ஏதும் தரவில்லையே என்றுதானே உன்னுடைய மன குழப்பம். அந்த குழப்பத்திற்கு பதில் தரதான் நான் வந்திருக்கிறேன். ஏன் பதறுகின்றாய்? பயப்படாதே. உன் வாழ்க்கை முடிந்து போகவில்லையே. யார் சொன்னது உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று? இப்போது நீ உற்சாகமாக ஆரம்பித்தாலும் உன்னால் அடுத்த கட்டத்தை எட்டி பிடிக்க முடியும். கலங்காதே. நீ எல்லாவற்றையுமே உற்சாகமாக செய். என் மீது கொண்ட நம்பிக்கை உனக்கு நிச்சயம் துணை இருக்கும். நீ எட்டி பிடிக்க முடியாத உயரத்தை கூட எந்த நம்பிக்கை ஒன்றே உனக்கு துணையாக இருந்து அதை உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கும். கலங்காதே. நான் என்றுமே உன் கூடவே இருப்பேன், துணை இருப்பேன் உன்னோடு. என் பிள்ளைகள் அனைத்தும் அறிந்தவர்கள். இப்படி ஒவ்வொன்றிற்கும் மனம் தளர்வோடு இருக்கலாமா? நான் உன்னை கரையேற்ற மாட்டேனா என்ன? நீ பேசும்போதெல்லாம் நான் மௌனமாக இருந்ததற்கு காரணம், உன்னை நான் எப்படி மேலே கொண்டு வர வேண்டும், அதற்கு நான் உன்னை எப்படி மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. நீ பேச பேச எல்லாவற்றையுமே கேட்டுக்கொண்டிருந்தேன். உன்னுடைய கேள்விகளுக்கு எல்லாமே தினமும் ஒரு விடையாக நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அதை நீ ஏற்க மறுக்கின்றாய், அதை நீ கேட்கவும் மறுக்கின்றாய். இந்த முறை அப்படி செய்யாதே. உனக்கு தொடர்ந்து வரும் கஷ்டங்கள் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அதை நான் சுக்கு நூறாக உடைத்தெறிய உனக்கு சக்தி இல்லாமல் இல்லை. உனது பயத்தினாலும் பக்தியினாலும் மிகவுமே தயங்கிக் கொண்டிருக்கின்றாய். என்னுடைய திருநாமங்கள் உன் நாவில் இருக்கும்போது, என்னுடைய திருநாமங்களை தொடர்ந்து நீ படித்து வரும்போது உனக்குள் இருக்கும் பயம் அகன்று என்னுடைய அருளால் உனக்கு பயம் நீங்கி உன் துன்பங்கள் எல்லாம் நீங்கி அது நிச்சயம் வெற்றியில் முடியும்படி உன் கஷ்டங்களை நான் மாற்றி நிம்மதியை திளைக்கச் செய்கிறேன். உனக்கு தேவைப்படும் இடங்களில் நீ அழைக்காமலேயே உன் அருகில் வந்து நான் இருப்பேன். ஏனென்றால் நீ என்னுடைய அன்பான குழந்தை அல்லவா? எத்தகைய சோதனை வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பேன் அல்லவா? நான் இருக்கும்போது, உன் அப்பா நான் இருக்கும்போது ஏன் பயம் உனக்கு? ஏன் கலக்கம்? ஏன் எப்போதுமே பதற்றமாகவே இருந்து கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய கலக்கத்தை விடு. முதலில் உன் பதற்றத்தை விடு. உன் குழப்பத்தை நான் நீக்கி காமிக்கிறேன். எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும். உன் மனம் தளர்வடையக்கூடாது. எப்பொழுதும் உன்னை நீ உற்சாகமாக வைத்துக்கொள். நீ உற்சாகமாக இருந்தால்தான் நீ எட்டு பிடிக்கும் கனியை ஈஸியாக பிடிக்கலாம். உடனே எளிதாக உன் கையில் கிடைக்கும்படி நான் மாற்றித் தருகிறேன். நல்லது நடக்கும் இனி உன் வாழ்வில்.